வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வெற்றிக்கு காரணமே இதுதான். போட்டியை மாற்றிய 2 ஓவர்கள் சம்பவம். ருத்ராஜ் பரபரப்பு பேட்டி. அதாவது சேப்பாக்கம் மைதானத்தில் துவங்கிய நடப்பு 17வது IPL கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டியில் ருத்ராஜ் கெய்வாட் தலைமையிலான CSK அணியும் டூப்ளசிஸ் தலைமையிலான பெங்களூரு அணியும் மோதியது. அதன்படி சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸை வெற்றி பெற்ற பெங்களூரு அணியானது முதலில் பேட்டிங் செய்வதாகவும் அறிவித்தது. அதனைத் தொடர்ந்து முதலில் விளையாடிய பெங்களூரு அணியானது CSK அணியின் சிறப்பான பந்துவீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழக்க ஒரு கட்டத்தில் 78 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. ஆனாலும் பின் வரிசையில் ஒன்று சேர்ந்த அனுஜ் ராவத் மற்றும் தினேஷ் கார்த்திக் ஆகியோர் மிகச் சிறப்பாக விளையாடி 95 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்தார்கள். இறுதியில் பெங்களூரு அணியானது நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களின் முடிவில் 6 விக்கெட்டுகளை இழந்து 173 ரன்களையும் குவித்தது. பின்னர் 174 ரன்கள் அடித்தால் வெற்றிகின்ற இலக்குடன் விளையாடிய CSK அணி துவக்கத்திலிருந்தே அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 18.4 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை இழந்து 176 ரன்களையும் குவித்தது. இதனால் 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றியையும் பெற்றது. இந்த போட்டியில் முதல் முறையாக கேப்டன் பதவியை ஏற்ற ருத்ராஜ் அவர்கள் முதல் போட்டியிலேயே வெற்றி பெற்று அசத்தியுள்ளார். இந்த நிலையில் தான் போட்டி முடிந்து CSK அணி வெற்றி பெற்றது குறித்து பேசிய கேப்டன் ருத்ராஜ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த போட்டியில் ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் மிகச்சிறப்பாக செயல்பட்டதாக நினைக்கிறோம். இருப்பினும் பந்து வீச்சில் இன்னும் 10 முதல் 15 ரன்கள் குறைவாக கொடுத்திருக்க வேண்டும். RCB அணியின் வீரர்கள் இறுதி கட்டத்தில் மிகச் சிறப்பாக விளையாடினார்கள். இந்த போட்டியின் போது டூப்ளசிஸ் மற்றும் மேக்ஸ்வெல் ஆகியோரது விக்கெட்டுகள் அடுத்தடுத்து 2 ஓவர்களில் விழுந்ததுதான் மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைந்தது என்றும், அடுத்தடுத்து 3 விக்கெட்டுகளை நாங்கள் கைப்பற்றவே அடுத்த சில ஓவர்களுக்கு அவர்களை எங்களால் கட்டுக்குள் வைக்க முடிந்தது. அப்படி மிகச்சிறப்பான பந்து வீச்சை வெளிப்படுத்தியதை இந்த போட்டியின் திருப்பு முனையாக நான் பார்க்கிறேன். அதோடு இந்த போட்டியில் நான் கேப்டன்சி செய்ததை மகிழ்ச்சியுடன் செய்தேன். ஏனென்றால் எனக்கு கேப்டன்சி செய்யும் போது கூடுதலான பிரஷர் இருக்காது. ஏற்கனவே நான் இது போன்ற தருணங்களை கையாண்டு உள்ளேன் என்றும், அது மட்டுமின்றி ஏற்கனவே உள்ளூர் போட்டிகளில் கேப்டன்சி செய்த அனுபவம் எனக்கு இருக்கிறது. அதோடு தலதோனியும் எனக்கு பக்கபலமாக அணியில் இருக்கிறார் என்று ருத்ராஜ் கெய்வாட் கூறியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.